வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் உண்மையிலே இருந்துச்சா, அது இருந்ததுக்கான அறிகுறி ஏதாச்சும் இருந்துச்சா, இந்த அட்லாண்டிஸ்ங்கிற நகரம் உண்மையா பொய்யா, இந்த மாதிரி அட்லாண்டிஸை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அட்லாண்டிஸ்ங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு புக் ரைட்டர் பழங்காலத்தில் இருந்திருக்காரு. அவர் எழுதின டிமேயஸ் அப்புறம் கிரிட்டியாஸ் அப்படிங்கிற இந்த 2 புத்தகத்தில் தான் இந்த அட்லாண்டிஸை பற்றி அவர் எழுதியிருக்காரு. இந்த அட்லாண்டிஸை பற்றி அவர் ஒரு கற்பனையாக தான் எழுதியிருந்ததா சொல்லப்படுது. இந்த பிளாட்டோங்கிறவர் அவரோட புக்கில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து 9000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்ததா அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் ரொம்ப பெருசாக இருந்ததாகவும், அவங்களோட டெக்னாலஜிலாம் ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக இருந்ததாகவும், அவங்களோட சிவிலைசேஷனும் ரொம்பவும் அட்வான்ஸ்டாக இருந்ததாகவும் இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிலத்துலையும் நீர்லையும் இந்த அட்லாண்டிஸோட மக்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க. நிலத்தில் வாழ்ந்த மக்களும் சரி, நீரில் வாழ்ந்த மக்களும் சரி, 2 பேரோட கட்டடக்கலையுமே ரொம்பவும் அற்புதமாக இருந்ததா இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அட்லாண்டிஸோட கடற்படை பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த அந்த காலகட்டத்தில் மேற்குல இருந்த எல்லா நகரத்தையுமே இந்த அட்லாண்டிஸ் மக்கள் கைப்பற்றி அவங்களோட கைப்பிடியில வச்சிருந்ததா அவர் அந்த புக்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த அட்லாண்டிஸ் அப்ப அவங்களுக்கு இணையா இருந்த மற்ற நாகரிக மக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த அட்லாண்டிஸோட நாகரிகம் தான் ரொம்ப செல்வமும் ரொம்ப செல்வாக்கு மிகுந்ததா இருந்ததா சொல்றாரு. பொதுவா ஒரு நகரம் செல்வாக்கும் நிறைஞ்சதா இருந்தா மற்ற நகரங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படையெடுத்து வருவாங்க. ஆனா இந்த அட்லாண்டிஸ் செல்வ செழிப்போட வாழ்ந்ததை பார்த்து மற்ற நகரத்துல இருக்க மக்கள் யாருமே இந்த அட்லாண்டிஸ் மேல படையெடுக்க வரலையா. ஏன்னா இந்த அட்லாண்டிஸ் மக்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததா குறிப்பிடுறாரு. இந்த அட்லாண்டிஸோட இன்னொரு மர்மமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்லாண்டிஸ்ங்கிற நகரம் எங்க இருக்கு, இந்த அட்லாண்டிஸ்ங்கிற நகரம் எங்க இருக்குங்கிறது ஒரு பெரிய மர்மமாவே அந்த காலகட்டத்தில் இருந்துச்சான். அப்ப இருந்த மக்களும் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது அண்டார்டிகால தான் இருந்துச்சு, அப்புறம் இது கரிபியன் சீக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய வதந்திகளை கிளப்பினாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த சயின்டிஸ்ட்லாம் இந்த அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லா சுத்தினது தான் மிச்சம். இப்படி இந்த அட்லாண்டிஸ் நகரம் ரொம்ப மர்மமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்த நகரம் எப்படி அழிஞ்சிச்சுங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கான பதில பிளாட்டோ அவர் எழுதின புக்லயே குறிப்பிட்டிருக்காரு. இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒரு பேரழிவை சந்திச்சதா பிளாட்டோ அந்த புக்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த அட்லாண்டிஸ் நகரம் ஒரே நாள்ல, அதுவும் ஒரே ஒரு நைட்ல இந்த அட்லாண்டிஸ் நகரம் மொத்தமா கடலுக்குள்ள போயிருச்சுன்னு சொல்றாரு. இந்த அட்லாண்டிஸ் நகரம் கடல்ல மூழ்கிறதுக்கு இயற்கை தான் காரணம்னு சொல்றாரு. எரிமலை வெடிப்பு, பூகம்பம், சுனாமி, இது மாதிரி இயற்கை நிகழ்வுகள் தான் இந்த அட்லாண்டிஸ் கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்டுகள்லாம் இது பிளாட்டோவோட கற்பனை கதை தான், இந்த அட்லாண்டிஸ்ங்கிற நகரம் உண்மையிலே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த பிளாட்டோ அவரோட அரசியல் கருத்துக்களை கூறுறதுக்காக இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கற்பனையா உருவாக்கி அது மூலயமா அவர் அரசியல் கருத்துக்களை சொன்னதாகவும் சில பேர் சொல்றாங்க. அவர் மட்டும்தான் இதை பத்தி பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இதை பத்தி அந்த காலத்துல வாழ்ந்த மூதாதையர்கள் இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் உண்மையாதான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்களோட கலாச்சாரத்தை பத்தின ஒரு கதையோ கட்டுக்கதையோ அப்ப இருந்த மக்களுக்கு இடையே உலாவிட்டு தான் இருந்துச்சு. இந்த அட்லாண்டிஸ் நகரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடலுக்கு மேல வச்சு சோனார் டெக்னாலஜி மூலியமா இந்த அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சிச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்கு அப்படிங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையா. இந்த அட்லாண்டிஸ் நகரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போய் வேற புதிரான கண்டுபிடிப்புகளை தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர இந்த அட்லாண்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒன்ன கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா. இந்த அட்லாண்டிஸ் ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஒரு சிட்டி, அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாமே ரொம்பவுமே புத்திசாலி அப்படின்னு அவர் எழுதியிருந்ததுனால இந்த அட்லாண்டிஸ் மக்களை ஒரு முடிவெடுத்து நம்ம இருக்கிற நகரம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடலுக்கு அடியில போய் வாழ்ந்ததாகவும் சில பேர் சொல்றாங்க. இந்த அட்லாண்டிஸ் மக்களோட டெக்னாலஜி, அவங்களோட அறிவு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அறிவே இல்லையா. சொல்ல போனா அவங்களோட டெக்னாலஜிலாம் பாத்தீங்கன்னா ஏலியன் டெக்னாலஜி அளவுக்கு ஈக்குவலா இருந்துச்சான். அப்படி ஒரு அட்வான்ஸான ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா அந்த காலத்து அட்லாண்டிஸ் மக்கள். இந்த அட்லாண்டிஸ் மக்கள் அவங்களோட டெக்னாலஜி, செல்வ செழிப்பு எதுவுமே வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே அவங்களோட அட்லாண்டிஸ் நகரத்தை தண்ணி கடியில மூழ்கடிச்சுக்கிட்டதாகவும், இன்னமும் அந்த அட்லாண்டிஸ் மக்கள் தண்ணி கடியில அப்படியே அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆயிட்டு இன்னும் அந்த கடலுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெளியில இருக்க பூமியில வாழ்ற மக்கள் தங்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க தன்னை தானே ஒரு ஷீல்டை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வதந்திகள் கிளப்பிட்டே தான் இருக்காங்க. இந்த அட்லாண்டிஸை பத்தின கட்டுக்கதையை வச்சு அந்த காலத்துல நிறைய புக்ஸ், நிறைய மூவிஸ், அப்புறம் நிறைய வீடியோ கேம்ஸ் கூட வந்திருக்காங்க. பல நூற்றாண்டுகளா இந்த அட்லாண்டிஸ் நகரத்தை பத்தின ஆய்வு நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி எல்லா ஆளாளுக்கும் ஒன்று சொன்னாலும் உண்மையிலேயே இந்த அட்லாண்டிஸ் நகரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மழுப்பலான விஷயமா தான் இருக்கு. அட்லாண்டிஸை பத்தின ரகசியத்தை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அட்லாண்டிஸ்ங்கிற நகரம் உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னமும் ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கான். இந்த அட்லாண்டிஸ் நகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அட்லாண்டிஸ் நகரம் உண்மையிலே இருந்துச்சா? அங்க வாழ்ந்தவங்களா உண்மையிலேயே ஏலியன் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா?
ஏலியன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படி உண்மையிலேயே இந்த அட்லாண்டிஸ் நகரம் கடலுக்குள்ள போயிருச்சா? இன்னமும் அந்த அட்லாண்டிஸ் மக்கள் கடலுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்டே கேட்கிறேன். உண்மையிலே இந்த அட்லாண்டிஸ் நகரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு டே இந்த மாதிரி மிஸ்டரிஸான ஸ்டோரிஸ்லாம் விரும்புற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் see you மக்களே.